கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 49 வசனம் 13. வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவலையோடு காணப்படுகின்றோமா? கவலையை விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசாயா 49:13 வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்காக வாழ்கிற தம்முடைய ஜனத்தின் வாழ்வில் சமாதான கேடுகள் வரும்போது கர்த்தர் அதை மாற்றி ஆறுதல் தருகிறவராய், இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்கிறவராக இருக்கிறார். அநாதி தேவனாகிய அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருக்கு நம் வாழ்வில் இடம் கொடுப்போமானால் அவர் நம் வாழ்வில் உள்ள குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நிறைவுள்ளவராகிய கர்த்தர் நம் வாழ்வில் வரும்போது நம் வாழ்வில் உள்ள குறைவுகள் அகன்று போகும். ஆகவே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்வில் ஆறுதல் தருகிறவராய் நீர் இருந்து எங்கள் பிரச்சனைகளை மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள தேவன் எங்களுக்கு இறங்கி நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.